இந்தியா விசஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் வந்து டே 4 ஆன இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு. இதில் இந்தியா வந்து 280 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் பல்வேறு சாதனையை வந்து முறியடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்ட் வந்து தன்னோட ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஒரு சிறப்பான கம்பேக்கை கொடுத்துருக்காரு. அதையும் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் குணாமூர்த்தி. இந்தியா விசஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் சென்னையில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது மொத்தம் எத்தனை டெஸ்ட்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து சென்னையில், ரெண்டாவது டெஸ்ட் வந்து கான்பூரில் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம நினச்சோம் இந்தியா வந்து அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப்பால் இந்தியா வந்து சரிவிலிருந்து மீண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியாவோட பேட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து இருந்தது. பட் ஆனால் விராட் கோலி அவரோட விக்கெட்டை வந்து ஏற்றுக்கவே முடியல. அவர் வந்து டிஆர்எஸ் கேட்டிருக்கலாம், அவர் ஏன் ரிவ்யூ கேட்கல அப்படின்றது தெரியல. பட் அவர் வந்து எல்பிடபிள்யூ ஆன உடனே அப்செட் ஆகிட்டு ரிவ்யூ எதுவும் கேட்காமலே போயிட்டாரு. ரசிகர்களும் மனசு வந்து உடஞ்சி போயிட்டானாங்க. ரோஹித் சர்மா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்தாலும் சுப்மன் கில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டக் அவுட் ஆனார். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் தான் யார் அப்படின்றத மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. பட் இது வந்து பத்தாது, இன்னும் அதிகமாக வந்து சுப்மன் கில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இருந்தால் தான் ரசிகர்களோட மனசில் வந்து இடம் பிடிக்க முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவர் வந்து அதிகமான மேட்ச்சில் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதே கிடையாது. ஒரு 5 டெஸ்ட் நடக்குது அப்படின்னா அதில் ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் வந்து அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அவர் ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு. 5 டெஸ்ட்டுக்கு ஒரு செஞ்சுரி அப்படின்றது ஏற்றுக்க முடியாத விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த 5 டெஸ்ட்டில் வந்து ஒரு மேட்ச்சில் மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அவருக்கு வந்து பிசிசிஐ வந்து முக்கிய பக்கபலமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுல் இந்த டெஸ்ட்டில் வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து அந்தளவுக்கு பண்ணலை. பட் இருந்தாலும் அவர் அடுத்த டெஸ்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையில் ரசிகர்கள் நாங்கள் இருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஆசம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்து, கார் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவர் வந்து அணியில் சேருவாரா சேரமாட்டாரா அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து பலவிதமாக வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பட் இருந்த போதிலும் அவர் வந்து ஐபிஎல்லில் கம்பேக் கொடுத்து நான் என்னோட இடத்த பிடிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. அதை கொடுத்ததுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப்பில் அவரோட இடம் பிடிச்சாரு. அவர் இடத்த பிடிச்சதுக்கப்புறம் அதுலேயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போது டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச்லேயும் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அந்தளவுக்கு அடிக்கல பங்களாதேஷ்க்கு எதிராக. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு செஞ்சுரியை போட்டு நான் வந்து மீண்டும் வந்திருக்கிறேன், என்னோடய இடம் வந்து எங்கேயுமே இல்லை, நான் கண்டிப்பாக வந்து இருக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அவர் வந்து MS தோனியோட செஞ்சுரி ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்காரு. அதாவது 8 செஞ்சுரி வந்து அடிச்சிருக்கிறாரு MS தோனி. அந்த 8 செஞ்சுரியை சமன் செஞ்சுருக்கிறாரு ரிஷப் பண்ட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 504 ரன்னு லீடிங்கில் இந்தியா இருந்தாங்க. அப்போது வந்து டிக்ளேரை வந்து அறிவிச்சிட்டாங்க. டிக்ளேர் அறிவித்ததுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா வந்து பவுலிங் போட வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பும்ரா வந்து கலக்கினார், 4 விக்கெட் எடுத்து. ஆகாஷ் தீப்பும் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். ஒரு ஆசம் பர்ஃபார்மன்ஸ் பவுலிங் தான் வந்து சொல்லணும். நேரில் போய் மேட்ச் பார்த்தவங்களுக்கு அந்தளவுக்கு அற்புதமாக இருந்திருக்கும். பட் டே 4ல் என்ன பண்ணாங்க அப்படின்னா நேரில் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து நிறையா பேருக்கு வந்து கிடைக்கல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டிக்கெட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே விடுறேன் அப்படின்னு முன்னாடி டே 3 ஆன டே அன்னைக்கே வந்து டிஎன்சியை வந்து சொல்லிட்டாங்க. பட் ஆனால் டிக்கெட்ஸை வந்து ஆன்லைனில் போய் புக் பண்ண போய் பார்த்தோம் அப்படின்னா புக் பண்ணவே முடியல, எல்லாமே அன்அவைலபிள் அந்த மாதிரி வந்து வந்துடுச்சு. ஸோ ரொம்ப அப்செட்டாக இருந்தோம். பட் ஆனால் டே 4லே மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி டே 4லே முடிஞ்சு போச்சு. இந்த டே 4ல் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் பல்வேறு ரெக்கார்டை வந்து குவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின் 5 விக்கெட் எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிப்பார்னு சொல்லியிருந்தேன். செஞ்சுரி அவர் அடிக்கல, மிஸ் ஆகிடுச்சு. பட் அந்த டிஆர்எஸ் அவர் கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக அது நாட் அவுட் ஆகிருக்கும், அவர் அடிச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது அந்தளவுக்கு ஒரு 50-50% தான் ஒர்க் கிளிக் ஆகுது. எதனா ஒரு நேரத்தில் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து கிளிக் ஆகுது. ரவிச்சந்திரன் அஸ்வின் நான் சொன்ன மாதிரியே வந்து 6 விக்கெட் எடுத்திருக்காரு. நான் 5 தான் சொன்னேன். அவர் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட் வந்து எடுத்து ஒரு ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்காரு. அவர் என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணார் அப்படின்றத நாம்
பார்ப்போம். அதாவது ரவிச்சந்திரன் அஸ்வின் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்திய அணிக்காக அதிக விக்கெட் எடுத்த வீரர், அதாவது 2வது இந்திய வீரர் அவர் இருந்திருக்காரு. முதல் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா 600 விக்கெட் எடுத்த அனில் கும்ப்ளே வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறார். 2வது இடத்துல 522 விக்கெட் எடுத்த ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கு. அதே போல ரவிச்சந்திரன் அஸ்வின் அதிக முறை 5 விக்கெட் வீழ்த்திய வீரர் என்ற பெருமையை வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 37 வாட்டி வந்து 5 விக்கெட்டை வந்து வீழ்த்திருக்காரு. வேர்ல்டுலேயே வந்து பார்த்தோன்னா அதிவேகமா 250 விக்கெட், 300 விக்கெட், 350 விக்கெட்டை வீழ்த்தின வீரர் அப்படின்ற பெருமையை ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து தட்டிட்டு போயிருக்கிறாரு. அதே போல 30 முறை 5 விக்கெட்டை வீழ்த்தி 20 முறை 50+ ரன்னை வந்து அடித்த வீரர் அப்படின்ற பெருமையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பெற்றிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு போட்டியில் அதிக முறை விக்கெட் எடுத்த வீரர் யார் அப்படின்னா, அதாவது 10 விக்கெட் எடுத்த வீரர் யார் அப்படின்னா அனில் கும்ப்ளே. அவர் 8 வாட்டி எடுத்திருக்கிறாரு. அதை வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சமன் செஞ்சு ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் ஒரு நம்பர் 1 ஆல்ரவுண்டராக இருந்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வரப்போகிற டெஸ்ட் மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக விளையாடுவார். ஆனால் எனக்கு என்ன ஒன்று தோணுது அப்படின்னா, இந்த மாதிரி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிற வரைக்கும் இந்த ரோட் மேப்பில் ரவிச்சந்திரன் அஸ்வினோட விக்கெட்ஸ் எல்லாமே அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் ஏன் ஃபைனலில் வந்து களத்தில் இறக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்றது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வினை கொண்டே வரல. ஏன்னா வந்து அவர் வந்து பேட்டிங் விளையாட மாட்டார், அந்த மாதிரியான பிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வந்து கழட்டி விட்டாங்க. பட் ஆனால் நாதன் லயனும் அதேமாரி தான். பட் ஆனால் அவர் முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுக்கக்கூடிய வீரர் தான் ரவிச்சந்திரன் அஸ்வின். யார் வந்து ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவருக்கு வந்து சிம்ம சொப்பனமாக இருக்கிற வீரர் தான் ரவிச்சந்திரன் அஸ்வின். நான் ஒரே ஒரு விஷயத்த கோரிக்கையாக உங்ககிட்ட வைக்கிறேன். கண்டிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வினை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் மேட்ச்சில் அவரை கண்டிப்பாக களத்தில் இருக்குங்க. கண்டிப்பாக நமக்கு தான் வந்து 2025 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.